ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தலைமை இல்லாம தத்தளிக்கும் அதிமுக ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். தேர்தல் நேரம் வந்தும் கூட அதிமுக தொண்டர்கள் எந்த பக்கம் இருக்காங்கன்னே தெரியல. இதுல பல பேர் திமுக பக்கம் இப்பவே வந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான மூல காரணமே பாஜக தான். தமிழக அரசையும் அதை ஆளும் அதிமுகவையும் ஆட்டி படைக்கும் மதம் பிடிச்ச யானையை கட்டுப்படுத்துறதுக்கு ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும். அதுக்காக வன்முறையை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. இவ்வளவு ஃப்ளாஷ்பேக்கு காரணம் ஒரே ஒரு செருப்பு தான். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவரை நோக்கி ஒரு செருப்பு பறந்து வந்து அவர் வாகனத்து மேலே விழுகுது. அதை முதல்வர் பாத்திரக்கூடாதுன்னு அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் அதை அவர் கையை வச்சு மறைக்கிறாரு. இருந்தாலும் இந்த விஷயம் எப்படியோ முதல்வர் காதுக்கு போக பிரச்சாரத்தை டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. முதல்வர் மேல செருப்பை வீசினது யாருன்னு அதிமுக தொண்டர்கள் கண்டுபிடிச்சு அவரை அடின்னு அடிக்கிறாங்க. உடனே அந்த நபரை காவல்துறை மீட்டு காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்க நடத்தின விசாரணையில அவர் பெயர் வேல்முருகனும் அவர் உப்புண்டார்பட்டியை சேர்ந்த டிப்ளமோ கேட்டரிங் படித்த பட்டதாரின்னு தெரிய வருது. இதை பத்தி அதிமுக வட்டாரத்துக்கிட்ட கேட்டப்போ வேல்முருகன் அமமுகவை சேர்ந்தவர், அதனால எங்க கட்சிக்கு அவ பெயர் உண்டு பண்ணதான் இப்படி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனால் வேல்முருகனோட அப்பா பல ஆண்டுகளாக அதிமுகவில் பொறுப்பில் இருக்கிறதாவும் அவர் குடும்பமே அதிமுகவை சேர்ந்தவர்களும் அமமுக காரங்க மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சொல்கிறாங்க. ஆளுங்கட்சியோட தூண்டுதலால் தான் சொந்த கட்சி தொண்டரையே இப்போ கைது பண்ணி ரிமாண்டில் வச்சிருக்கிறாங்க. அதுபோக அவர் மேலே கொலை முயற்சி வழக்கும் வழிப்பறி வழக்கும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நம்ம காவல்துறையினர். இதுதான் அடக்குமுறையோட உச்சம்னு சொல்லணும். கஜா புயலப்ப பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்வர் நேரில் வந்து பார்க்கலன்னும் போதுமான நிதி உதவி வழங்கலன்னும் அந்த விரக்தியில தான் வேல்முருகன் இந்த செயலை பண்ணதா ஊர் மக்களும் அவரோட உறவினர்களும் சொல்றாங்க. நியாயம்தானே? கஜா புயல் வந்துச்சு, ஒரு முதல்வரா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும்? பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக நேரில் போய் சந்திச்சு உரிய நிவாரணத்தை வழங்கியிருக்கணும். ஆனால் 10 நாளுக்கு அப்புறம் வானத்தில் பறந்துக்கிட்டே பார்வையிட்டாரு. உயிர் போன நேரத்தில் கூட நேரில் வராத முதல்வர் இப்போ ஓட்டுக்கு மட்டும் வீடு வீடாக வந்தால் இப்படி தான் மக்கள் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு பெருகவில்லையேன்னு கேள்வி கேட்டால் சாலையோரத்தில் கடை வச்சு பக்கோடா விற்றா கூட ஒருத்தர் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கலாம். இது வேலை வாய்ப்பு இல்லையான்னு கேட்டவர் தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அப்படி படித்த பட்டதாரி இளைஞர்களை கொச்சைப்படுத்தின மோடி கூட கூட்டணி வச்சிருக்கிற இந்த எடுபடி அரசு மேலே யாருக்கு தான் கோபம் வராது? அதனால தான் அவரோட கட்சி தொண்டருக்கே கோபம் வந்துருச்சு. மறுபடியும் சொல்கிறேன், நான் வன்முறையை நியாயப்படுத்தலை. ஆனால் ஆதிக்க வர்க்கத்தோட அடக்குமுறையினால தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. என்னதான் திமுக மேலே சில குற்றச்சாட்டு வச்சாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஆளாக திமுக தான் களத்தில் இருக்கிறோம். இந்த ஆதிக்க அரசை அழிச்சிட்டு மக்களாட்சி வேணும்னா மக்களாகிய நாம தான் இனி வரும் காலங்களையாவது சிந்திச்சு செயல்படணும். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் சீரோ அங்கையர்கண்ணி.